அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, யூடிஎஸ் மொபைல் ஆப்பில் எப்படி ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து டிக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை நீங்கள் ரயில் ஒன் ஆப்லேயும் எடுக்க முடியும். நான் வந்து ரயில் ஒன் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தே எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூடிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல்லையே எடுக்க முடியும். இந்த இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வித்தவுட் கியூஆர் கோட், வித் கியூஆர் கோட். நம்ம வந்து கியூஆர் கோடை யூஸ் பண்ணி தான் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தே டிக்கெட் எடுக்க போகிறோம். உங்கள் ரயில் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறமா அன்ரிசர்வ் டிக்கெட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அட் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். அவுட் ஆஃப் தி ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறது. அட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டேஷனுக்குள்ளேருந்து எடுக்கிறது. அது வந்து உடனே கீழே பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸில் வந்து ஒரு கியூஆர் கோட் சிம்பிள் தெரியும். அதை ஓகே பண்ணிக்கோங்க. அது வந்து கேமரா பர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி இதை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது. இந்த கியூஆர் கோடு எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் யூடிஎஸ் கோடு உங்களுடைய எந்த ஜங்ஷன் எந்த ஸ்டேஷனில் எடுக்கணுமோ அது போட்டிங்க அப்படின்னா, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வரும். நம்ம வந்து நாகர்கோவிலில் இருக்கிறோம். ஸோ இந்த நாகர்கோவில் அஃபீஷியல் வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் வந்து தேவைப்படும். ஏன்னா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டிக்கெட் கவுண்டர்லேயே இந்த மாதிரி பக்கத்தில் யூடிஎஸ் கோட் ஃபார் கியூஆர் கோட் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் கவுண்டர் பக்கத்தில் இருந்தே இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் வந்துருச்சு. நம்ம போக வேண்டிய இடத்த செலக்ட் பண்ணுவோம். இப்போ கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரிக்கு போய்ட்டு ப்ரோசீட் டிக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா, இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது ஒரு ஆப்ஷன் இருக்குது. மெயில் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது, அப்புறம் அதர்ஸ் இருக்குது. நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணும்போது கூட இதெல்லாம் ட்ரெயினுடைய கேட்டகரி வரும். ஸோ அந்தியோதயா இருக்குது, ஆர்டினரி இருக்குது. ஆர்டினரியை செலக்ட் பண்ணிங்கன்னா மேமோ, பேசஞ்சர் ட்ரெயின் இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்க முடியும். உங்களோட ஃபேர் வந்து கீழே காமிக்குது. புக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ரேர் வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் யூபிஐ யூஸ் பண்ணியும் இப்போ டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ டிக்கெட் நம்ம வந்து நாகர்கோவிலோட 2வது பிளாட்பாரத்துலேருந்தே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டோம். டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற சில டிஸ்அட்வான்டேஜை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஃபோனில் டிக்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு வேளை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் டிடி செக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிக்கெட் இல்லைங்கிற கணக்கில் தான் நீங்கள் வருவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் டிக்கெட் எடுக்கிறது மிக நல்ல ஒரு விஷயம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ பண்ண முடியாது. அதனால் உங்கள் ஃபோன் தான் உங்களோட டிக்கெட். அதனால் நீங்கள் கவனமாக இந்த மொபைலை வந்து பார்த்துக்கணும். ஸோ வித்தவுட்டு கியூஆர் கோடு வந்து எப்படின்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அது வந்து நீங்கள் ட்ராக்கை விட்டு 15 மீட்டர் தள்ளி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் புறப்பட்ட நேரத்தில் நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியில் போய்ட்டு திருப்பி உள்ளே வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடு டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இருக்கிற மொபைல்லே வந்து எடுக்க முடியாது. இன்னொரு மொபைல் தேவைப்படும். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்க ஃபோனில் அதை சர்ச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.